அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஆழமான ஞானத் தேடலை தொடங்கப் போகிறோம். 35 ஆண்டுகால யோக சாதனையின் சாரமாக டாக்டர் பண்டித் ஜி கண்ணைய யோகி அவர்கள் நமக்கு வழங்கிய மானச யோகம் என்னும் பொக்கிஷத்தை நாம் இன்று புரட்டப் போகிறோம். ஆமா. இந்த நூல் வெறும் தத்துவம் அல்ல. இது ஒரு மனிதன் தன் மனதை எப்படி ஒரு கருவியாக மாற்றி வாழ்க்கையை தன் வசப்படுத்தலாம் என்பதற்கான நேரடி வழிகாட்டி. அம்பத்தூர் ஆத்மயோக ஞான சபா மூலம் உலகெங்கும் பரவிய இந்த யோக ரகசியங்கள் இன்று நமக்கான ஒரு பாடமாக மாறப்போகிறது. நிச்சயமா. இப்போது நாம் இந்த நூலின் 12ஆம் அத்தியாயத்திற்குள் நுழையப் போகிறோம். அதாவது நேர்களே, உங்களை நீங்களே எப்போதாவது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நாம் ஏன் சில விஷயங்களுக்கு காரணமே இல்லாமல் பயப்படுகிறோம்? ஆமாம், இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். ஒரு சிறு குளத்தை பார்த்தா ஒருத்தருக்கு வியர்க்குது, கைகள் நடுங்குது. அந்த தண்ணீருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது. ஆனா பல வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சின்ன சம்பவம் அவரை இன்னைக்கு வரைக்கும் ஒரு கைதி மாதிரி அடைச்சு வச்சிருக்கு. அது ஒரு பெரிய மர்மல் தானே. இது எப்படி சாத்தியம்? ஒருத்தருக்கு அமிர்தமா தெரிகிற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு எப்படி விஷமா மாறுது? இந்த முரண்பாடுகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த உளவியல் ரகசியங்களை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். அதாவது மனிதர்களோட இந்த முரண்பாடுகள் தான் உளவியலோட மிகப்பெரிய புதிரே. நாம் இதை அன்றாடம் பார்க்கறோம். இப்போ வெந்நீர்ல குளிப்பது ஒருத்தருக்கு உடலுக்கு புத்துணர்ச்சி தருது. ஆனா அதே வெந்நீர் இன்னொருத்தர் தோல்ல பட்டா ஒவ்வாமையும் எரிச்சலும் வருது. கரெக்ட். சிலருக்கு அது அலர்ஜியா கூட மாறிடுது. அதே போல ஒருத்தர் எப்பாடுபட்டாவது உண்மையை மட்டுமே பேசணும்னு உறுதியா இருக்கார். இன்னொருத்தர் சர்வசாதாரணமா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம பொய் சொல்றார். ஆமா, கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம பொய் சொல்வாங்க. அதேதான். ஒருத்தருக்கு அடுத்தவங்களுக்கு உதவுறதுல ஒரு நிம்மதி கிடைக்குது. ஆனா இன்னொருத்தரோ அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறதுல தன் முழு ஆற்றலையும் செலவழிக்கிறார். இது ஏன் நடக்குது? இந்த வேறுபாடுகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நம்ம சமூகத்துல பலவிதமான பதில்கள் சொல்றாங்க இல்லையா? கண்டிப்பா. பல தரப்பட்ட பார்வைகள் இதுல இருக்கு. கொஞ்சம் ஆன்மீக பின்னணி கொண்டவங்க எல்லாம் அவனவன் கர்மா, முன்ஜென்ம வினை அப்படின்னு ஒற்றை வரியில முடிச்சிடுவாங்க. இயற்கைவாதிகளிடம் கேட்டா அது அவனவன் ஏற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உடற்கூறு வல்லுநர்கள் என்ன சொல்வாங்கன்னா, இது மரபணுக்களோட வேலை, அதாவது டிஎன்ஏல இருக்கிறது தான் வெளிப்படும்னு அறிவியலை கை காட்டுவாங்க. ஆனா இந்த ஆழமான யோக நூல் இதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு விளக்கத்தை தருது. ஒருத்தருக்கு அமிர்தமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு எப்படி விஷமா மாறுது? இதுக்கு பின்னால இருக்கிற அந்த ரகசியம் என்ன? இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பழக்கங்கள் என்பவை வெறுமனே காற்றில் திடீர்னு தோன்றுவது கிடையாது. அவை மிக ஆழமாக விதைக்கப்படுபவை. விதைக்கப்படுபவையா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது மனித மூளையையும் மனதையும் ஒரு வெற்று நிலமாகவோ அல்லது புதுசா வாங்கின ஒரு கம்ப்யூட்டராகவோ நீங்க உருவகப்படுத்திக்கலாம். அதுல என்ன மென்பொருளை நாம் இன்ஸ்டால் பண்றோமோ அதுதான் அந்த இயந்திரத்தின் ஒட்டுமொத்த இயக்கத்தையும் தீர்மானிக்குது. ஓ, அப்போ ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றீங்க. ஆமா. இந்த ஆழமான பதிவுகளைத்தான் இந்த நூல் சித்த சம்ஸ்காரம் அப்படின்னு அழைக்குது. சித்தம் என்றால் அடிமனம், சம்ஸ்காரம் என்றால் அதில் ஏற்படுத்தப்படும் ஆழமான பதிவு. இருங்க, இத கொஞ்சம் பிரித்து பார்ப்போம். பெற்றோர்கள் தங்களை அறியாமலேயே குழந்தைகளோட மனசுல ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றாங்களா? மிகச்சரியான கேள்வி. ஆமா, அப்படிதான் நடக்குது. இது கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு சாதாரண அப்ளிகேஷன் கிடையாது. இது மனித மனதோட கோர் ஆபரேட்டிங் சிஸ்டம். ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரியா? அப்போ அதை சாதாரணமா டெலீட் பண்ண முடியாதே. அதுதான் விஷயமே. ஒரு தாய் தன் குழந்தை ஆரோக்கியமா வளரணும் என்ற நல்லெண்ணத்துல தினமும் வெந்நீர்லே குளிப்பாட்டுகிறான்னு வச்சுப்போம். இது நம்ம வீடுகள்ல வழக்கமா நடக்கிறது தானே? ஆமா. அந்த குழந்தையோட உடலும் நரம்பு மண்டலமும் அந்த வெப்பநிலையை பாதுகாப்பானது, சுகமானது அப்படின்னு பதிவு செய்துக்குது. நாட்கள் செல்ல செல்ல அடிமனசுல வெந்நீர் என்பது உயிர் வாழ்வதற்கான ஒரு அடிப்படை தேவையாகவே மாறிடுது. அந்த புரோகிராமிங் மூளையில ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிடுது. கரெக்ட். இப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தை பச்சை தண்ணியில குளிச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சளி பிடிக்கும், இல்லனா காய்ச்சல் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா மூளை இதை ஒரு ஆபத்தா பாக்குமா? கண்டிப்பா. மூளை அதை ஒரு நேரடி ஆபத்தாகவே பார்க்கும். அந்த புதிய செயலை மனம் ஒரு அந்நிய தாக்குதலாக கருதி கடுமையாக எதிர்க்கும். ஆஹா, அப்போ அது வெறும் உடல் சார்ந்த விஷயம் இல்லையா? இல்லவே இல்ல. மனம் உடலுக்கு இடும் கட்டவை இது. இது நமது ஆபரேட்டிங் சிஸ்டத்திற்கு பொருந்தாத கோடு. இதை உடனடியாக நிராகரி அப்படின்னு மூளை உடலுக்கு உத்தரவிடுது. அதனால தான் உடனே காய்ச்சலோ சளியோ வருது. இது கேட்பதற்கே மலைப்பா இருக்கு.
ஒரு சாதாரண குளியல் பழக்கத்திலேயே மனம் இவ்வளவு மூர்க்கமா செயல்படுதுன்னா நம்ம குணாதிசயங்கள்ல இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம எப்படிப்பட்ட மனிதரா உருவாகுறோங்கிறது இந்த சம்ஸ்காரங்கள் தான் தீர்மானிக்குது. இதுக்கு நூல்ல சில ஆழமான உதாரணங்கள் இருக்கு. ஓ, என்ன உதாரணம்? ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டும் போதெல்லாம் நீ பெரிய வீரனா வரணும், எதற்கும் பயப்படக்கூடாதுன்னு வீரம் சார்ந்த கதைகளையே சொல்லி வளர்க்கிறா. இது நல்ல விஷயம் தானே. குழந்தைக்கு ஒரு தைரியம் வரும். தைரியம் வரும், ஆமா. மூளையில வீரம் என்ற சம்ஸ்காரம் ஆழமா பதிஞ்சிடுது. ஆனா அந்த வீரம் சரியான முறையில அறத்தின் வழியில இரக்கத்தோட வழிநடத்தப்படலன்னா என்ன ஆகும்? ஒருவேளை ரொம்ப முரட்டுத்தனமா மாறிடுவாங்களோ? கரெக்ட். அவன் மற்றவர் பேச்சை கேட்காத ஒரு முரட்டு ரவுடியாடவே மாறிடுவான். அவனோட மனம் வேற எந்த மென்மையான உபதேசத்தையும் ஏத்துக்காது. வன்முறை தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுன்னு அவனோட மனம் நிரல்படுத்தப்பட்டு விடுகிறது. ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ நல்ல நோக்கம் கூட சரியான சமநிலை இல்லைன்னா விபரீதமா மாறிடுமா? கண்டிப்பா. சரி, இதுக்கு நேர் மாறான ஒரு சூழ்நிலையை யோசிப்போம். நான் என் குழந்தைக்கு எல்லாரிடையும் சாந்தமா இரு, பொறுமையா இரு, யார் ஒன்னு அடிச்சாலும் திருப்பி அடிக்காதன்னு சொல்லி வளர்க்குறேன்னு வச்சுப்போம். பொதுவா இது நல்ல வளர்ப்பு முறைன்னு நினைப்போம். ஆமா, அந்த குழந்தை ஒரு நல்ல மனிதனா வருவான்னு தானே நாம எதிர்பார்ப்போம். இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இங்கதான் உளவியலோட மிக நுட்பமான முடிச்சு இருக்கு. அமைதியை போதிப்பது அவசியம். ஆனா அதிகப்படியான சாந்தமும் பொறுமையும் மட்டுமே புகட்டப்படும் குழந்தை வேறு எந்த தற்காப்பு உணர்வும் இல்லாம வளர்க்கப்படும் போது என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ரொம்ப மென்மையானவரா மாறிடுவாரா? மென்மையானவர் கிடையாது. பிற்காலத்துல தனக்கு ஒரு அநீதி நடக்கும்போது கூட எதிர்த்து கேட்க முடியாத ஒரு சின்ன சண்டையை கூட எதிர்கொள்ள திராணியற்ற கோழையா மாறிடுவான். ஓ மை காட்! அப்போ அமைதிங்கிறது இயலாமையா மாறிடுது. ஆமா, அவனுக்குள் தற்காப்பிற்கான சம்ஸ்காரம் விதைக்கப்படவே இல்லை. அதனால எந்த ஒரு சூழலையும் தன்னை பாதுகாத்துக்க அவனது மூளை அனுமதி தராது. இது நாம குழந்தைங்களை வளர்க்கும் முறையே திருப்பி போட வைக்குது. அப்படியானால் திருட்டு, பொறாமை மாதிரியான குணங்களும் இப்படி இன்ஸ்டால் செய்யப்படுற புரோகிராம்கள் தானா? சந்தேகமே இல்லாம. இப்போ பள்ளிக்கூடத்துல பக்கத்துல இருக்கிற மாணவனோட பென்சில ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்துருது. ஆமா, சின்ன பசங்க தெரியாம செய்வாங்க. வீட்ல உள்ளவங்க அதை பெருசா எடுத்துக்காம, பரவாயில்லையே சாமர்த்தியமா எடுத்துட்டு வந்துட்டியே அப்படின்னு விளையாட்டா சிரிச்சுக்கிட்டே சொன்னா என்ன ஆகும்? அது ஒரு சம்ஸ்காரமா பதிஞ்சிடுமா? மிக ஆழமான சம்ஸ்காரமா பதியும். அந்த சிரிப்பும் உற்சாகப்படுத்தலும் அவனோட மூளையில திருடுறது தவறில்ல, அது ஒரு சாமர்த்தியம்ங்கிற ஒரு ரிவார்டு மெக்கானிசத்தை உருவாக்கிடுது. அப்போ பெரியவனான அப்புறம் அவன் திருடனாவோ அல்லது ஊழல் செய்யற அதிகாரியாவோ மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? நிச்சயமா. அப்படி மாறின பிறகு அவங்கிட்ட அறநூல்களை கொடுத்து படிக்க சொன்னாலோ திருடுவது பாவன்னு உபதேசம் பண்ணாலோ அவனால் திருந்தவே முடியாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்றது இதனாலதான். இது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ ஒரு தந்தை குளிக்க அடிமையா இருந்தா அதுவும் குழந்தையோட மனசுல குறியீடா பதிஞ்சிடுமா? கண்டிப்பா பதியும். அந்த சூழல் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை கேட்கும்போது நேயர்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரலாம். பல ஆன்மீக பெரியவர்கள் எல்லாமே கர்மாப்படிதான் நடக்குதுன்னு சொல்றாங்களே. இது நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம்தான். மனிதனின் அனைத்து குணங்களுக்கும் முன்கர்ம வினைதான் காரணமா? அப்படியானால் வளர்ப்பு முறைக்கு இங்கே என்ன வேலை இருக்கு? இங்கதான் மானச யோகம் கர்மாவுக்கும் உளவியலுக்கும் உள்ள வித்தியாசத்தை மிக தெளிவா பிரிக்குது. ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், விபத்துக்கள் மாதிரி விஷயங்களை கர்மா தீர்மானிக்கலாம். ஓகே, அப்போ குணங்களுக்கு கர்மா காரணம் இல்லையா? இல்ல, மனிதனின் அன்றாட குணங்களுக்கும் அவன் ஒவ்வொரு நொடியும் நடந்துக்கிற விதத்திற்கும் கர்மா காரணமல்ல. அது முற்றிலும் அவனது சித்தத்தில் பதிந்துள்ள சம்ஸ்காரத்தின் வெளிப்பாடு மட்டுமே. வாவ்! நேர்களே, உங்களுக்கு இது ஒரு ஆஹா தருணமாக இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்த ஒருவருடைய காரணமற்ற பொறாமைக்கோ அல்லது பயத்திற்கோ காரணம் குழந்தை பருவத்துல அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிட்டாயாகவோ அல்லது ஒரு சின்ன சம்பவமாகவோ இருக்கலாம் அல்லவா? நீங்க சொன்ன அந்த மிட்டாய் உதாரணமே நூல்ல மிக அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா? அந்த உதாரணத்தை கொஞ்சம் சொல்லுங்களே. ஒரு வீட்ல 2 குழந்தைகள் இருக்காங்க. பெற்றோர்கள் ஏதோ ஒரு காரணத்தால ஒரு குழந்தையிடம் மட்டும் கொஞ்சம் அதிக அன்பா இருக்கிறாங்க. வீட்ல செய்யற பக்ஷணங்களை ஒரு குழந்தைக்கு அதிகமா கொடுத்துட்டு மீதியை மட்டுமே மற்ற குழந்தைக்கு கொடுக்கறாங்க. இது நம்ம வீடுகள்ல சாதாரணமா நடக்கிறது தானே. அவன் சின்ன பையன், அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒரு மனிதனோட குணத்தையே மாத்தும்? அந்த நிகழ்வை ஒரு பெரிய மனிதனோட பார்வையில பார்க்காதீங்க. அந்த புறக்கணிக்கப்படும் குழந்தையோட மனநிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க. ஓ, அந்த குழந்தைக்கு அது பெரிய வலியா இருக்குமோ? ஆமா, காரணமே புரியாம தொடர்ந்து தன் கண் முன்னே நடக்கும் இந்த செயல்களால அவனது மூளையில ஒரு பற்றாக்குறை உணர்வு உருவாகிடுது.
எனக்கு உரியது எனக்கு கிடைக்கலங்கிற ஒரு பொறாமை விதைக்கப்படுது. அப்போ அந்த குழந்தை பெரியவனாகி நல்ல நிலைமைக்கு வந்தா கூட இந்த பொறாமை போகாதுன்னு சொல்றீங்களா? போகவே போகாது. நிறைய பணம் சம்பாதித்த பின்பும் தன்னை விட சற்று நல்ல நிலையில யாரை பார்த்தாலும் அவனால் அந்த பொறாமையை கட்டுப்படுத்தவே முடியாது. இது ரொம்பவே ஆழமான உளவியல் உண்மை. அப்போ அந்த பொறாமைக்கு காரணம் கர்மாவோ இப்போதைய சூழ்நிலையும் இல்ல. இல்ல, பல வருடங்களுக்கு முன் அவனுக்கு கிடைக்காம போன அந்த பக்ஷணம்தான். நம்பவே முடியல. இதே லாஜிக் பயத்துக்கும் பொருந்துமா? ஆரம்பத்துல நாம பேசினமே, ஒரு சிறு குளத்தை பார்த்து மரணம் பயம் கொள்ளும் நபர், அது எப்படி நடக்குது? அதே வழிமுறைதான். சிறுவயதுல ஒரு குழந்தை தவறி ஒரு குளத்துல விழுந்துருது. யாரோ காப்பாத்திடுறாங்க. ஆனா அந்த அதிர்ச்சியிலிருந்து பெற்றோர் மீளாம எந்த நீர்நிலையை கண்டாலும் பயமுறுத்தி வளர்க்கறாங்க. நீ செத்து போய் விடுவாயின்னு திரும்ப திரும்ப சொல்வாங்க இல்லையா? ஆமா. இதனால மூளையில தண்ணீர் என்பதற்கும் மரணம் என்பதற்கும் இடையே ஒரு வலுவான நரம்பியல் இணைப்பு உருவாகிடுது. அவன் பெரிய ஆளான பிறகும் அவனது சித்தம் அந்த தண்ணீரை கண்டவுடன் மரண பயத்தை தூண்டிவிட்டு உடலை நடுங்க வைக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. இது இன்றைய நவீன சுயமுன்னேற்ற புத்தகங்கள் சொல்ற தத்துவங்களுக்கு நேர் எதிரா இருக்கிறதே. எந்த விதத்துல அப்படி தோணுது உங்களுக்கு? இப்போ மோட்டிவேஷனல் வீடியோக்கள்ல என்ன சொல்றாங்க? வில் பவர் இருந்தா எதையும் உடனே மாற்றி விடலாம் தானே சொல்றாங்க. நான் கூட வில் பவரை பயன்படுத்தி காலையில சீக்கிரம் எழலான்னு நினைச்சு தோத்து போயிருக்கேன். இப்படி திடீர்னு ஒரு பழக்கத்தை மாற்ற முயன்றால் என்ன நடக்கும்? அது ஆபத்துன்னு இந்த நூல் சொல்லுதா? நீங்க கேட்டது மிக மிக முக்கியமான கேள்வி. இன்றைய நவீன மோட்டிவேஷனல் உலகம் செய்யும் மிகப்பெரிய பிழையே இதுதான். மூர்க்கத்தனமா மனதை எதிர்ப்பது மிகப்பெரிய ஆபத்து. ஆபத்தா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஆழமாக பதிந்த இந்த சம்ஸ்காரத்திற்கு எதிரா வெறும் வில் பவர் மூலம் ஒரு பழக்கத்தை மாற்ற முயல்வது உங்க உடலுக்குள்ளேயே ஒரு போர்க்களத்தை உருவாக்குவதற்கு சமம். ஆனா வில் பவர் நம்ம மன உறுதிதானே. ஆமா, ஆனா வில் பவர் உங்க மூளையோட மேற்பரப்புல நடக்கும் ஒரு யுத்தம். சம்ஸ்காரம் மூளையோட ஆழமான அடித்தளத்துல இருக்கு. நீங்க அடித்தளத்தை அசைக்காம மேல்புறத்தை மட்டும் பலவந்தமா மாற்ற நினைச்சா ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமும் சீர்குலைந்து விடும். இது அந்த தண்ணீர் பயம் உள்ள நபரின் உதாரணத்தை வச்சே விளக்க முடியுமா? வில் பவர் எப்படி ஒரு போர்க்களத்தை உருவாக்குது? கண்டிப்பா. அந்த நபர் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவை பார்த்துட்டு நான் என் பயத்தை இன்றே வெல்ல போறேன்னு துணிந்து அந்த சிறு குளத்துல குதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனோட லாஜிக்கல் மனம் பயப்படாதேன்னு சொல்லும். ஆனா அவனது ஆழமான சித்தம் அதை கடுமையா எதிர்க்கும். இது மரணம்னு அழுறும். உள்ளூர ஏற்படுத அந்த திகில் காரணமா அவனது இதயம் அதிவேகமா துடிக்கும். உடல் செயலிழந்து விடும். ஐயையோ! அப்போ அவன் அந்த சிறுகுடத்திலே மூழ்கி இறக்க நேரிடலான்னு சொல்றீங்களா? ஆமா, அவனை கொல்வது தண்ணீர் அல்ல. அவனுக்குள்ளிருக்கும் அந்த சம்ஸ்காரத்திற்கும் அவனது வில்பவருக்கும் இடையே நடக்கும் யுத்தத்தால் ஏற்படும் ஷாக். என் கடவுளே, இது ரொம்ப பயங்கரமா இருக்கே. இன்னொரு உதாரணமும் நூல்ல இருக்கு. பல ஆண்டுகளா மது பழக்கத்திற்கு அடிமையான ஒருவன் பலவந்தமா அந்த பழக்கத்தை ஒரே நாள்ல தன் வில்பவரால் விட்டுவிட முயன்றால் என்னவாகும்? உடம்பு தாங்காதா? தாங்காது. உள்ளே இருக்கும் சம்ஸ்காரம் தனக்கு தேவையான அந்த ரசாயனம் கிடைக்காததால் உடலை தாக்கும். அவனது உடல்ல மருந்துகளால் குணப்படுத்த முடியாத கொடிய நோய்கள் உருவாகிடும். இது மனதை எவ்ளோ மென்மையா புத்திசாலித்தனமா கையாளணும்னு காட்டுது. ஆபரேட்டிங் சிஸ்டத்திற்கு பொருந்தாத கோடை ரன் பண்ண வச்சா சிஸ்டம் கிராஷ் ஆயிடும், அப்படிதானே? மிக சரியான ஒப்பீடு. ஆனா இது நேயர்களுக்கு ஒரு வித விரக்தியை தரக்கூடும். அப்படியானால் நாம பழைய பழக்கங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் அடிமையா? இதிலிருந்து மீள வழியே இல்லையா? நிச்சயமா வழி இருக்கு. நாம அடிமைகளாக இருக்க வேண்டியதில்லை. மானச யோகம் ஒரு அறிவியல் பூர்வமான தீர்வை கொடுக்குது. அப்பாடா, அது என்ன தீர்வு? அது எப்படி செயல்படுது? மூர்க்கத்தனமா வில் பவரால் போராடுவதுனா ஆபத்தே தவிர உளவியல் ரீதியா புத்திசாலித்தனமா அந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தை மாற்றுவது முற்றிலும் சாத்தியமே. இதுக்கு பேர்தான் மனோ சாதனைகள். மனோ சாதனைகளா? அதாவது பழைய சம்ஸ்காரங்களை அழிக்க முடியுமா? பலவந்தமா அழிக்காம மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் அழித்துவிட்டு அந்த இடத்துல புதிய பதிவுகளை உருவாக்க முடியும். இது எப்படி செய்யறது? அதே தண்ணீர் பயம் உள்ள உதாரணத்தை வச்சு சொல்லுங்களேன். எடுத்த உடனே குளத்துல குதிக்க கூடாது. முதல்ல பாதுகாப்பான தூரத்திலிருந்து தண்ணீரை பார்க்க பழகணும். அவனது மனம் இது ஆபத்து இல்லன்னு நம்ப தொடங்கும். ஓ, கொஞ்சம் கொஞ்சமா மனச பழக்கப்படுத்துறது. ஆமா. அப்புறம் மெதுவா கால்களை மட்டும் நினைக்கலாம். மனம் எந்த அதிர்ச்சியும் இல்லாம அந்த புதிய அனுபவத்தை ஏத்துக்கும். ஓ, அதாவது மூளையோட அலாரத்தை அடிக்க விடாம அமைதியா தாண்டிச் செல்வது போல ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரி மூளைக்கே தெரியாம புதிய விஷயத்த உள்ள அனுப்புறோம். மிக சரியான வார்த்தை. மூளையோட பயத்தை உருவாக்கும் மையத்தை தூண்டாம லாஜிக்கலா புதிய பழக்கத்தை உள்ள செலுத்துறோம்.
இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. வேற என்ன வழி இருக்கு இதுக்கு? இரவுக்கு முன் தூங்கச் செல்லும் அந்த அரைக்குறை தூக்க நிலை இருக்கு இல்லையா, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் திறந்திருக்கும் நேரம். அந்த நேரத்துல நான் தைரியமா இருக்கேங்கிற புதிய கட்டளைகளை மனதிற்குள் தொடர்ந்து விதைக்க வேண்டும். ஓ, ஆட்டோ சஜஷன் மாதிரி பண்றது. ஆமா, இருட்டோடு நேரடியாக சண்டையிட்டு அதை விரட்ட முடியாது. ஆனா ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வச்சா இருள் தானாகவே விலகிடுமல்லவா? வாவ், ரொம்ப அழகான உதாரணம். பழைய சம்ஸ்காரங்களை எதிர்த்து போராடுறத நிறுத்திட்டு புதிய நல்ல சம்ஸ்காரங்களை மெல்ல மெல்ல வளர்க்கணும். இதுக்கான தெளிவான வழிகளை இந்த நூல் விரிவாக விளக்குது. இத கேட்கவே மனதிற்கு மிகவும் ஆறுதலாகவும் பெரும் நம்பிக்கையாகவும் இருக்கு. நம்முடைய மனம் நாம மாட்டிக்கொண்ட ஒரு நிரந்தர சிறை அல்ல. சரியான மனோசாதனை இருந்தா எந்த போட்டையும் திறக்க முடியும்னு இந்த அத்தியாயம் ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. கண்டிப்பா. இந்த ஆழமோந்த கலசலின் முடிவில் நேயர்களே உங்களுக்கான ஒரு சிந்தனையை நாங்கள் விட்டுச் செல்கிறோம். கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். உங்கள் குழந்தை பருவத்தில் நடந்த ஏதோ ஒரு சிறு சம்பவம் இன்று உங்களின் மிகப்பெரிய பயமாகவோ அல்லது பலவீனமாகவோ மாறியிருக்கலாம். நீங்கள் உங்களையே குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் உண்மையில் உங்கள் தவறாகவே இல்லாமல் உங்களுக்குள் புகுத்தப்பட்ட ஒரு பதிவாக மட்டும் இருந்தால் அந்த பதிவை உங்களால் மாற்ற முடியும் என்ற உறுதிப்பாடு உங்களுக்கு எவ்வளவு பெரிய விடுதலையை கொடுக்கும் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் மனதின் அடிமை அல்ல, அதன் எஜமானன். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க.